ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில கோஸ் பாம்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த லெவலுக்கு நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தான் தெரியல. என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 15. எவளையும் நான் கரெக்டாக முடிச்சிட்டேன், நம்ம டீலிங்கை மறந்துடாத ஜங்கோ அப்படின்ட்டு கென் அங்கேருந்து வெளியே போய் வெயிட் பண்ணுறேன்ட்டு போகிறான். க்ரோம் ஒரு வழியாக வின் பண்ணிட்டான். ரோரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. கவலைப்படாத ரோரி, ஐ மீன் பிரீஸ்டஸ், உங்களுக்கு குரோம பிடிக்கும் தெரியும். நானும் ஜங்கவோ தோத்து போயிட்டோம். அவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜீன்ரோ சொல்லவும், பிரீஸ்டஸ்க்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, பண்றவங்க யாரா அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்லவும். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? குரோமல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலீங்களான்னு ஜீன்ரோ கேட்கறான். மாச்சு புரிஞ்சுக்கோ ஜீன்ரோ, பிரீஸ்டஸ் எப்படி அதை ஒத்துக்கிடுவாங்க என்ன அந்த கூட இருக்கவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த வில்லேஜ் சீஃப் நான் தான் அப்படின்னு ஜீன்ரோக்குள்ள இருந்த மோசமான குணம் வெளியே வருது. ஜங்குக்கு அவனுக்கு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோ போய் அடி அடி நினைக்கிறான். யார் வின் பண்ணாலும் கல்யாணம் பண்ண ரெடி தான் ரோரி சொல்லியிருக்கா. நான் அடுத்த வில்லேஜ் சீஃப் ஆக போறேன். டெய்லியும் நான் இஷ்டத்துக்கு நிறைய ராமனை சாப்பிடுவேன், எல்லாருக்கும் தனித்தனி ஹை நம்ம கொடுத்துருவேன் அப்படின்னு ஜீன்ரோ வந்துட்டு செங்கோவை தரத்தவும், இவன் மட்டும் சீஃப் ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. செங்கோ நீதா வில்லேஜை காப்பாத்தணும்னு குஹாக்கு சொல்றா. செங்கோ சயின்ஸோட பவரை யூஸ் பண்ண அப்படின்னு க்ரோம் வந்து அந்த மாஸ்க் தூக்கி போடுறான். அச்சோ இவனை விடக்கூடாது, அதுக்குள்ள நான் போய் இவனை அடிக்கிறேன் அப்படின்னு ஜீன்ரோ ஃபாஸ்டா போனா வெரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி அவனை ஒரே கிக்கு தான். இந்த ஜெங்கோ அவன் ரொம்ப கிளவரானவன் அப்படின்னு சீஃப் பாக்குறாரு. வின்னர் ஜெங்கோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இனிமே ரோரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு க்ரோம் அப்படியே மயங்கி விழுந்துருதான். ஃபைனல் மேட்ச் செங்கோக்கும் க்ரோம்க்கும் தான். ஆசைப்பட்டபடி ரோரி உனக்கு தான் ஏந்தி என்ன அடிச்சு போட்டு நான் கீழே விழுறேன். அடுத்த வில்லேஜ் சீஃப் நீதா க்ரோம் நம்ம ஹீரோ பார்த்தா க்ரோம் எந்திக்கல. ரோரிக்காக தான் அவ்வளோ அடி வாங்கியும் போராடிட்டு இருந்தான். பட் ஃபைனலி அவள் சேஃப்னு தெரிஞ்சவொடனே அவன் மயங்கிட்டான். ஆனால் அப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ ஷாக்கிங்காக இருக்கு. அடுத்த வில்லேஜ் சீஃப் செங்கு தானே எல்லாரும் பார்க்குறாங்க. வில்லேஜ் சீஃப் அண்ட் ரோரியோட ஹஸ்பண்ட் செங்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம ஹீரோக்கு அதுக்கு மேலே ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப நல்லது, இது எனக்கு எரிச்சலாக இருந்தாலும் வேற வழி இல்லை. வில்லேஜ்க்கு இப்போ நான் தான் சீஃப் இல்லை அண்ட் ரோரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும். சரி ஓகே அப்படின்னு செங்கு சொல்லவும், அதெல்லாம் முடியாதுன்னு சீஃப் சொல்லவும், அவங்க ரோல்ஸ் படி நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு தானே வில்லேஜ்னு செங்கோ கேட்குறான். ஹெவன்ல இருந்து கடவுள்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம இதில் சீட்டிங் பண்ண முடியாது, டெக்னிக்கலி செங்கு தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. வின் பண்ணிட்ட சீக்கிரம் ஆல்கஹாலை கொண்டு வந்து தாங்க அப்படின்னு செங்கோ கேட்கறான். சில இது வினிகர் ஆயிட்டு சில இது ஆல்கஹாலா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ரோரி கண்டிஷன் மோசமா இருக்கு, அவளோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கா, நமக்கு ரொம்ப டைம் இல்ல, நம்ம ட்ரக்ஸ் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். மேரேஜ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை தடுக்கவும், ஓ அப்படின்னா சரி ஓகே நான் அவளை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆல்கஹால் வினிகரை கொண்டு ஓடுறான். சாரி ரோரி, நான் இதை அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு குஹாக்கும் ஃபாஸ்டா ஓடுறா. ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் ஆன பிரீஸ்ட் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோரி வந்துட்டு க்ரோம பாக்குறா. அவன் ரொம்பவே மோசம் சீஃப் சொல்லவும், இல்ல சீஃப் அந்த செங்கோ மோசம் கிடையாது, நானே அவங்கள கூட இருந்து பாத்திருக்கேன், அவங்க பண்றதுக்கு பேரு சயின்ஸ் அப்படின்னு கீன்றோ சொல்றான். வா வாட்டர் ஃபாலை வச்சு இந்த பேம்போ சுத்துதே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆமா இதை வச்சு என்ன பண்ண போற செங்கோ அப்படின்னு சொல்லி கேன் கேட்கவும், நாளைக்கு காலையில வர வெயிட் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். தேவையான மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு செங்கோவும் மத்தவங்களும் அங்கிருந்து கிளம்பவும், ஒரு வயசான ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருப்பா அப்படின்னு என்ன அவர் பிடிக்கவும், ஓல்ட்மேன் விடையான்னு சட்டையை கழிச்சா என்ன சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்காரு, சரிங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கென்னு கூடவே இருக்கிறான். செங்கோ அவனோட லேபுக்கு வரான். குரோமயக்கத்துல இருக்கவும் அமோனியாவை முக்கியமா மூக்குக்குள்ள விட்டு சீக்கிரமா எந்திடா நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்றான். எல்லா கெமிக்கல்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா நாளைக்கு காலையிலக்குள்ள மருந்து ரெடி ஆயிரும். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் நமக்கு கோல் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அது நிறைய இருக்கேன்னு பார்த்தா குரோம்ட்ட அது காலி ஆயிடுச்சு. அயனை மேக் பண்ண நிறைய யூஸ் பண்ண காலி ஆயிருக்கும்னு தெரியும். இப்போதைக்கு ஃபர்னஸ்ல இருக்கிற கோல் தார எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுக்கிறான். நமக்கு ஆனலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், ஸ்டெப் 1 எவ்வளவு கஷ்டம்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்கவும் 25 ஸ்டெப் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே அடுத்த நாள் காலையில் வர ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு கென் ஓப்பன் பண்ணி பார்த்தா கார்பனேட்டட் வாட்டர் இருக்கு. எனக்கு கோலா செய்யறதுக்கு தான் இவன் மெனக்கிட்டு இவ்வளவு பண்ணியிருக்கானோ, இல்ல தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட கூடாது, இந்த காலத்துல கோலாலாம் செய்ய முடியாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு கென் போய் பார்த்துட்டு இந்த பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கா என்னன்னு கேட்கவும், ஆமா ஓ எனக்கு நல்லாவே புரியுதுன்னு கென் சொல்றான். கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டா தான் வெடிச்சிட்டு அப்படின்னு செங்கு சொல்றான். நீ கொஞ்சம் கூட தடுமாறாம மனப்பாடமா இதை சொல்றதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். கார்பனேட்டட் வாட்டர் எதுக்குன்னு கேட்கவும், ஆப்வியஸா வேற எதுக்கா இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு செங்கு சொல்லவும், கோலா செய்யதான் போலன்னு செங்கு நினைச்சிட்டு எதுக்குன்னு தெரியாத மாதிரி கேட்கவும், இது கூட வினிகர் ஆட் பண்ணி பேக்கிங் சோடா கிரியேட் பண்ணதான்னு சொல்லவும், ஓ ஆமா பேக்கிங் சோடா நான் நினைச்சேன் அப்படின்னு கென் சொல்றான். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு இவங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா இவங்க மேக் பண்ணி அந்த சல்ஃபா ட்ரக்ஸை ஒரு வழியா தயாரிச்சு முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கியூர் பண்ற சல்ஃபா ட்ரக்ஸ் இப்பவே போய் இதை ரோரிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ரோரியை காப்பாத்த போறோம் குஹாக்கு அளவும், அவளை காப்பாத்தி முடிச்ச அப்புறம் ஆளுன்னு செங்கு சொல்றான். நான் ஒன்னும் ஆளாலன்னு வா சொல்றா. நான் டெக்னிக்கலி இந்த வில்லேஜ் பீப்புள் கிடையாது, சோ நான் வெளியவே நிக்கிறேன் அப்படின்னு கென் நிக்கவும், லேப்ல போய் ரெஸ்டட்னு செங்கு சொல்றான். இவ்வளவு ஹெல்ப் பண்ணி நம்ம கூட வர முடியல அப்படின்னு ஸ்வீக்கா வருத்தப்படவும், லேப தான் கென் என்ஜாய் பண்ணுவான்னு செங்கோ சொல்றான். கோலாவை எப்படி மேக் பண்றதுன்னு மெக்கா செங்கோ வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறான். கார்பனேட்டட் வாட்டர், சலாண்ட்ராம், லெமன், ஹனி இது எல்லாத்தையும் சேர்த்தா கோலா வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றான். என்ன இந்த கோலாவை ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிக்கிறான்.
கவலைப்படாத ரோரி, இது பவுடர் ஆஃப் லைஃப், கண்டிப்பா உன்னை சரிப்படுத்தும் அப்படின்னு க்ரோம் சொல்றான். சரின்னு ரோரியோ போயிட்டு அதை சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறா. ஒரு மிஸ்டரி டிசீஸ் ஹியூமனிட்டியோட 2 மில்லியன் இயர்ஸ் ஆஃப் மெடிசன் எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு அந்த மெடிசனை கொடுக்குறான். ஒர்க் ஆகுதான் செக் பண்ணலாம் அப்படின்னு அவ முதுகுல பீக்கனை வச்சு ஈன்னு சொல்லுன்னு சொல்லுவான். அவளும் ஈன்னு சொல்றா. அறுபட்ட ஆடு மாதிரியே சவுண்ட் வருது. இவ லங்ஸ்ல ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற செத்த எலியை தூக்கிட்டு வரான். இதை சாப்பிட போறாமான்னு குஹாக்கு கேட்கவும் கண்டிப்பா இல்லன்னு கேன்னு சொல்றான். இதை நான் அட்டாப்சி பண்ண போறேன். எலிகளுக்கு பரவி இருக்கிற வியாதி தான் அவளுக்கும் பரவி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இதோட லங்ஸ்ல ஏதோ டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோ பாக்குறான். நம்ம கொடுத்த சல்ஃபா ட்ரக்ஸ் பாக்டீரியாவா இருந்தா அதை அழிக்க முடியாது. புது வகையான பாக்டீரியாவா இருந்தா அவளை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு செங்கோ சொல்றான். கைஸ் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஸ்வீக்கா சொல்றா. ரோரியோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிட்டு இவ்வளவு மோசமா ஒரு நாள் ஆனதுல அந்த பவுடர் சாப்பிட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட இருக்கவா சொல்றா. செங்கோ அதை பார்த்துட்டு எதையோ புரிஞ்சுக்கிடுறான். இதுக்கு நீதான்டா காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா செங்கோ கழுத்தை பிடிக்கவும், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதுக்கு நான் தான் காரணம்னு ஜெங்கோ சொல்லிட்டு நான் கொடுத்த மருந்து அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடுது. இவளுக்கு இருக்கிற சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்போது இவளுக்கு இருக்கிற டிசீஸ் நிமோனியா 100 பில்லியன் பீப்புளோட உயிரை இது கொண்டிருக்கு. பட் நான் கொடுத்த அந்த ட்ரக்ஸ் பெர்ஃபெக்டா இந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடும். ஸோ இந்த பேட்டில் நம்ம வின் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவளுக்கு இது கண்டினியூஸா கொடுக்கணும்னு ஜெங்கோ சொல்லலாம். இதுல ஏமாத்தாதான் சீஃப் அடிக்க வருவோம். அப்பா வெயிட் பண்ணுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சீப்பான மந்திரம் கிடையாது, இதுக்கு பேரு சயின்ஸ். ஜெங்கோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லவும் எனக்கும் தான் எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமான ஆளுங்க எல்லாருமே செங்கோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கிறத சீஃப் புரிஞ்சுக்கிட்டாரு. நிமோனியாவை வச்சுக்கிட்டு ரோரி 18 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தது அதிசயம் தான். குஹாக்கோ டெய்லி கொண்டு வந்த அந்த ஹாட் வாட்டர் அதுதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இப்ப கொஞ்ச நாள்லயே ரோரி அந்த நடக்கிற லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா. சின்ன வயசுல இருந்தே இவளை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நான் பார்த்ததே இல்லை. டைமா என் பொண்ணு நல்லபடியா இருக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பியா ஆகுறாரு. ரோரி குணமானதுல எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ரோரி அவங்க அப்பாட்ட போய் எதையோ சொல்றா. அவருமே ஏதோ சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டுல ஓடணும்னு ஆசை அப்படின்னு ரோரி ஓடிட்டா. மாதிரியா பொண்ணு இருக்கிறான்னு கீசக்கி பாக்குறாரு. எல்லாரும் கேளுங்க, ஜெங்கோ தான் இனிமே இந்த இஷிகாமி வில்லேஜோட சீஃப்னு அவர் சொல்லவும் இஷிகாமியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவனோட ஃபுல் நேம் அது இஷிகாமி செங்கோ தானே அப்படின்னு ரோரி கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. 3700 வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எந்திரிச்சிருக்கான். நம்ம ஹீரோவோட நேம் ஜெங்கோ. அந்த பேரை கேட்ட உடனே ரோரி ஷாக் ஆனா. நம்ம ஹீரோவோட ஃபுல் நேம் இஷிகாமி ஷெங்கோ. இஷிகாமிங்கிற இந்த நேம் எப்படி இந்த வில்லேஜோட நேமா வந்துச்சு அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இனிமேல் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.